சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி பார்த்தா உண்மையிலேயே இப்போ மாசமா இருக்காங்க. அதுக்கான அறிகுறியெல்லாம் குமட்டுறது, வாந்தி வர்றது, தலை சுத்துறதுன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்குது. இங்கே மலரும் தமிழும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கையில் தமிழ் தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரியா இருக்கவும், என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் கேட்கவும், இல்லைக்கா காலையில் கிச்சனில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ அத்தை சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தாளிக்கும் போது அந்த வாசனை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னா தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கையில், என்ன தமிழ் உண்மையிலே மாசமாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நீ என்ன மாசமாவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் விளையாட்டாக கேட்கவும், என்னக்கா கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்லை நீ மாசமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அக்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கவும், என்ன தமிழ் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. இல்லைக்கா நாளும் தள்ளி போயிருக்கு. எனக்கு இப்படியெல்லாம் இருந்ததும் கிடையாது. எத்தனை நாள் கிச்சன்லேருந்து சமைச்சிருக்கோம். இப்படி எந்த வாசனையுமே எனக்கு கொமட்டுற மாதிரி இருந்ததே கிடையாது. அதுவும் இப்படி தலை சுற்றுன மாதிரியும் இருந்ததில்ல. இப்போ 2 நாளாக என் உடம்பே ஒரு வித்தியாசமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன தமிழ் சொல்கிற உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், ஆமாக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கையில், சரி தமிழ் வீட்டில் இப்போலாம் மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மலர் கேட்கவும், அது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க தாங்க்கா. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களாம் 5 மாதம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே, இப்போ எப்படிக்கா டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நம்ம கருப்பண்ணங்கிட்ட சொல்லி விடுவோம். சொல்லி விட்டோன்னா அவர் போய் வாங்கிட்டு வர போகிறாரு. நீ யாருக்கும் தெரியாமல் டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சரிதாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் பார்த்தா கருப்பை கூப்பிட்டு, அண்ணே இந்த மாசமாக இருக்காவெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பால ப்ரெக்னென்சி கிட்டு, அந்த இது ஒன்று வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், இது எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கருப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணே வாங்கிட்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், இங்கே கருப்பு யோசிக்கிறாரு. ஒருவேளை மலர் எதுவும் மாசமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு அந்த கிட்டையும் வாங்கிட்டு வந்து மலர்கிட்ட கொடுக்குறாரு. மலர் அதை வாங்கினதும் மலர் சிரிக்கவும், அப்போ மலர் தான் மாசமாக இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு ரொம்ப சந்தோஷத்தோட சேதுக்கிட்ட போய் மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன மாமா ஏன் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இந்த வீட்டில் இன்னொரு குழந்தை வரப்போகுது போலையே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கத்துறாரு. என்ன மாமா சொல்கிற என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இன்னைக்கு என்கிட்ட மலர் பிள்ளை இருக்குல்ல, அது போய் இந்த மாசமாக இருக்கவெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்கள ஒரு கார்டு மாதிரி, அது போய் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. நானும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதை வாங்கினதும் அது முகத்தில் அம்பட்டு சந்தோஷம். ஒருவேளை மலர் மாசமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன மாமா சொல்கிற உண்மையாவா அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. அட ஆமாம் மாப்பிள்ள உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், நல்லது மாமா, ஒரு குழந்தை வரப்போகிற நேரத்தில் இன்னொரு குழந்தைன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி எப்படியும் மலரே எல்லாருக்கிட்டையும் சொல்லும், அப்போ நம்ம சொல்லுவோம், நீ எதுவும் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இங்கே தமிழும் வந்துட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததில் பாசிட்டிவாக வருது. இதை பார்த்ததும் தமிழுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. உண்மையாவா 2 கோடு காட்டுது பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப நேரம் அதையே பார்த்துக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறமா மலர் வராங்க. என்ன தமிழ் என்னாச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், அக்கா டெஸ்ட் பண்ணிட்டேன் பாசிட்டிவ்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கண்கலங்கி சொன்னதும், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை பார்த்தா மலர் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல தமிழ், நீ குற்ற உணர்ச்சியில் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட எவ்வளவு அழுது புலம்பிக்கிட்டு இருந்த. ஆனால் இப்போ பாரு உண்மையிலேயே நீ மாசமாக இருக்க. யாருக்கிட்டையும் நீ குற்ற உணர்ச்சியோடு இருக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. ஆனால் என்ன 5 மாதம் இருக்கிறது இப்போ எத்தனை மாதம்னு தெரியல. உனக்கு எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் கேட்கையில், 2.5 மாதத்துக்கிட்ட இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்புறம் என்ன தமிழ் 2.5 மாதம் தானே முன்ன பின்ன, உண்மை தெரிஞ்சாலும் கையில் காலில் விழுந்து நீ உண்மையிலே மாசமாக இருக்கிறத சொன்னால் யாருமே உன் மேலே கோவப்பட்டு உன்னைய திட்டவோ, உன் மேலே கோவப்பட்டு உனக்கு தண்டனை கொடுக்கவோ எதுவும் செய்ய மாட்டாங்க. வீட்டில் ஏதாவது சொல்லிக்கலாம், நீ வருத்தப்படாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் மலரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க.